ஸோ ஹாய் ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.4ல ஃபர்ஸ்ட் சம் பார்ப்போம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன். 8, 24, 72, இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் 1, 2, 3, நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸ். இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா சாமி, ஃபர்ஸ்ட் 2 நம்பர் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் 2 நம்பர் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன? 8. இன்னொரு நம்பர் என்ன? 24. இப்போ இந்த 8 என்ன பண்ணுனா எனக்கு 24 கிடைக்கும். பிளஸ் 16 பண்ணா எனக்கு 24 கிடைக்குமா? சரி, இப்ப இது இப்படி ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்த 2 நம்பர் எடுத்துக்கோங்க. 24, 72. இப்போ இந்த 24 என்ன பண்ணுனா எனக்கு 72 கிடைக்கும். இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி பாருங்களேன். 48 ஆட் பண்ணா எனக்கு 72 கிடைக்குமா? இப்ப இங்க நல்லா கவனிங்க. 8 16 ஆட் பண்ணா 24 கிடைச்சிருக்கு. 24 48 ஆட் பண்ணாதான் 72 கிடைச்சிருக்கு. சோ இது எனக்கு ஆன்சர் இல்ல. சோ இங்க 16 ஆட் பண்ணும், இங்க 48 ஆட் பண்ணும். சோ இப்ப அடுத்த ப்ராசஸ்க்கு போறேன். இங்க பாருங்க. இப்ப இந்த 8 3 ஆல மல்டிப்ளை பண்ணா 24 கிடைக்குமா? அடுத்து இந்த 2 நம்பர் எடுத்துக்கோங்க. 24 3 ஆல மல்டிப்ளை பண்ணா 72 கிடைக்குமா? அப்ப இங்கேயும் 3 ஆல மல்டிப்ளை பண்ணிருக்கேன், இங்கேயும் 3 ஆல மல்டிப்ளை பண்ணிருக்கேன். இப்போ அடுத்தது இந்த 72 எதால மல்டிப்ளை பண்ணும்? நானு 3 ஆல மல்டிப்ளை பண்ணும். 3 2s are 6, 21. சோ ஃபோர்த் டேர்ம் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ அகைன் இந்த 216 எதால மல்டிப்ளை பண்ணும்? 3 ஆல மல்டிப்ளை பண்ணணும். சோ இங்க 18 மிச்சம் 1 4 6 648. இப்போ இந்த 648 அகைன் 3 ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 4 2 12 14 மிச்சம் 1 19. ஸோ அப்போ 1944. கிளியரா இருக்காங்கண்ணா? ஸோ இப்போ இந்த மாதிரி ரிலேஷன் பார்க்கணும் சாமி. இது ரிலேஷன் பார்த்து தான் கண்டுபிடிக்கணும். இப்போ இதை ஆட் பண்ணோம், பார்த்தா இங்கே வெவ்வேறு நம்பர்ஸ் வந்துச்சு. ஸோ அதனால இந்த ப்ராசஸ் இல்லை அப்படின்னு முடிவுக்கு வரேன். ஸோ இது எப்படி சார் எக்ஸாமில் போட்டு பார்த்துட்டு ப்ராக்டிஸ் தான். ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இப்போ இதெல்லாம் பாருங்களேன். இப்போ இதை பாருங்களேன், தேர்ட் சம் பாருங்களேன். இப்போ தேர்ட் சம் போடுறேன், நல்லா கவனிங்க. தேர்ட் சம் பாருங்க, நீங்களே சொல்லிடுவீங்க. தேர்ட் சம் ஈஸியாக இருக்கும். இப்போ 1/4, 2/9, 3/16. இப்போ இதுக்கு அடுத்த டேர்ம் நீங்களே சொல்லுவீங்க. அடுத்த 3 இங்க பாரு. 1க்கு அப்புறம் 2, 2க்கு அப்புறம் 3, 3க்கு அப்புறம் 4, 4க்கு அப்புறம் 5, 5க்கு அப்புறம் 6. முடிஞ்சு போச்சு. இப்போ இதை நல்லா கவனிங்களேன். இதெல்லாம் பார்த்தோன்னே நீங்களே சொல்லிடுவீங்க. 4ங்கிறது 2ஓட ஸ்கொயர், 9ங்கிறது 3ஓட ஸ்கொயர், 16ன்றது 4ஓட ஸ்கொயர். அப்போ இங்க என்ன வரும்? 5ஓட ஸ்கொயர். 5ஓட ஸ்கொயர் என்னது? 25. அவ்வளோதான். அடுத்தது இங்க 6ஓட ஸ்கொயர், இங்க 7ஓட ஸ்கொயர். 6ஓட ஸ்கொயர் 36, 7ஓட ஸ்கொயர் 49. முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த மாதிரி இது எப்படி நீங்க சொன்னீங்க? ப்ராக்டிஸ் ஆனால தானே சொன்னீங்க. இப்போ அதே மாதிரி இதுவும் ப்ராக்டிஸ் பண்ண வந்துடும். சரியாக்கண்ணா? செகண்ட் சப்டிவிஷன் பார்ப்போம். ஸோ ஹாய் ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.4ல ஃபர்ஸ்ட்ல செகண்ட் சப்டிவிஷன். ஓகேவா? செகண்ட் சப்டிவிஷன் என்னது? 5 கொடுத்துருக்காங்க, 1 கொடுத்துருக்காங்க, -3. இப்போ இங்கே பாருங்களேன், 5க்கு அப்புறம் 1 சின்ன நம்பர், 1க்கு அப்புறம் -3 அதை விட சின்ன நம்பர். ஸோ டெஃபினட்டாக அவங்க இங்கே என்ன பண்ணியிருக்கணும்? மைனஸ் பண்ணியிருக்கணும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான், போட்டிங்கன்னா ஆன்சர். பாருங்க, 5ல் 5 என்ன பண்ணால் எனக்கு 4 கிடைக்கும், இது 1 கிடைக்கும். 5 என்ன பண்ணால் எனக்கு 1 கிடைக்கும், -4. அவ்வளோதான். 1 என்ன பண்ணா எனக்கு -3 கிடைக்கும். இங்க 1 இருக்கு, அடுத்து -3 இருக்கு, அதான் இங்க போட்டிருக்கேன். 1 என்ன பண்ணா எனக்கு -3 கிடைக்கும், -4 பண்ணா கிடைக்கும். அப்போ -3 நான் என்ன பண்ணணும்? -4 பண்ணணும். பாருங்க, இது ரெண்டும் சேமா இருக்கு. அப்போ மூணாவதும் அதே தான் போடணும். ஸோ அப்போ -7 கிடைக்கும். இப்போ இந்த -7 என்ன பண்ணணும்? -4 பண்ணணும். ஆன்சர் -11 கிடைக்கும். இப்போ இந்த -11 என்ன பண்ணணும்? -4 பண்ணணும். ஸோ -15. அடுத்த 3 டேர்ம் என்னது? அடுத்த 3 டேர்ம் -7, -11, -15. இதுதான் கண்ணா இந்த அடுத்த 3 டேர்ம். புரியுதா சாமி? ஃபர்ஸ்ட் டேர்ம்ல ஃபர்ஸ்ட் சம்மில் அடுத்ததுக்கான
டிஃபரன்ஸ் பார்த்தேன் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஸோ அதனால நான் என்ன பிளான் பண்ணேன், இதை மல்டிப்ளை தான் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஆடிஷன் போட்டு பார்த்தேன், செட் ஆகல. ஸோ இப்போ இதை மல்டிப்ளை தான் பண்ணியிருக்கணும்னு இன்டூ த்ரீ இன்டூ த்ரீ இன்டூ த்ரீ இதுதான் இங்க இருக்கிற சூட்சமம். இது -4 -4 -4 இதுதான் இங்க இருக்கிற சூட்சமம். இது கான்செகட்டிவ் நம்பர்ஸ், அடுத்தடுத்த நம்பர்ஸ் தான். இது ஸ்கொயர் நம்பர்ஸ், இதுதான் இங்க இருக்கிற சூட்சமம். ஸோ இதை பிடிச்சேன். புரியுதாக்கண்ணா? கிளியரா இருக்கா? ஸோ தட்ஸ் ஆல். ஸோ நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். தேங்க்யூ. ஸோ ஹாய் ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.4ல செகண்டில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்த்துரும். சரியா? ஸோ நம்மள என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த ஃபர்ஸ்ட் 4 டேர்ம்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ 4 டேர்ம்ஸ் அப்படின்னா சாமி நல்லா கவனிங்க. இப்போ இதுக்கு முன்னாடி சம்மில் பார்த்தோம் இல்லையா, 8, அப்புறம் என்ன கொடுத்துருந்தாங்க 24, அப்புறம் என்ன கொடுத்துருந்தாங்க 72, இப்படி 3 டேர்ம் கொடுத்துருந்தாங்க இல்லையா. இதுல ஃபர்ஸ்ட் இருக்கிறது தான் என்னோட ஃபர்ஸ்ட் டேர்ம், அதாவது A1. செகண்ட் இருக்கிறது A2, தேர்ட் இருக்கிறது A3. ஓகேவா? இப்படி இருக்குன்னு வச்சுக்கங்க. அப்ப நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க இந்த கொஸ்டின்ல, சொல்யூஷன்ல? A1, A2, A3, A4 இந்த 3ம் கேக்குறாங்க. சரியா? இப்படி கேட்டுட்டு அவங்களே ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல என்ன கொடுத்துருக்காங்க, ஜெனரல் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. an is equal to n cube minus 2. அவ்வளவுதான், சிம்பிள். n இருக்க வேண்டிய இடத்துல நீங்க இதை போட வேண்டியதுதான். இங்க என்ன இருக்கு, 1. n இருக்க வேண்டிய இடத்துல 1 இருக்கு. ஸோ ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் n இருக்க வேண்டிய இடத்துல 1 இருந்தா, அப்ப ஈக்குவல் டுக்கு இந்த பக்கமும் n இருக்க வேண்டிய இடத்துல நீங்க 1 போட போறீங்க. ஸோ அப்போ 1 minus 2 minus 1. ஆக நீங்க n இருக்க வேண்டிய இடத்துல இங்க என்ன இருக்கு, 2 இருக்கு. அப்ப இங்கேயும் n இருக்க வேண்டிய இடத்துல 2 போட போறீங்க. 2 2s are 4, 4 2s are 8 minus 2 6. அடுத்தது இங்க. ஸோ 3 cube minus 2, 3 3s are 9, 9 3s are 27 minus 2 25. ஆக நீங்க. ஸோ 4 cube. ஸோ 4 cube minus 2, 4 4s are 16, 16 4s are 64 minus 2 62. அப்ப ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன சாமி உங்களுக்கு இங்க? ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னது, -1. செகண்ட் டேர்ம் என்னது, 6. தேர்ட் டேர்ம் 25. ஃபோர்த் டேர்ம் 62. இதுதான் சாமி 3 டேர்ம். சரியா? செகண்ட் சப்டிவிஷன் பார்ப்போமா? இங்கேயும் அதே தான் ராஜா. A1 கண்டுபிடிக்க போறோம், A2, A3, A4. என்ன ஒண்ணு, செகண்ட்ல ஜெனரல் ஈக்குவேஷன் மாறுது. செகண்ட்ல ஜெனரல் ஈக்குவேஷன் மாறுது. an is equal to -1 to the power n plus 1 n into n plus 1. அப்ப என்ன பண்ணிக்கலாம், n இருக்க வேண்டிய இடத்துல 1 இருக்கு. ஸோ அப்போ இந்த சைடும் n இருக்க வேண்டிய இடத்துல 1 plus 1 1 into 1 plus 1. இது என்னவா மாறும், -1 1 plus 1 2, இங்க 1 இருக்கு, 1 plus 1 2. புரிஞ்சுதா? ஸோ அப்போ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் 1 இன்ட்டு 1 1. ஸோ 1 இன்ட்டு இங்க 1 இன்ட்டு இங்க 2. அப்ப ஆன்சர் என்ன, 2. புரிஞ்சுதா? 1 இன்ட்டு 1 1, 1 இன்ட்டு 2 2. இப்போ செகண்ட் -1, n இருக்க வேண்டிய இடத்துல 2 plus 1, n இருக்க வேண்டிய இடத்துல 2, 2 plus 1. இப்போ இது எப்படி போட்டுக்கலாம், -1 to the power 3, 2 into 3. ஸோ இந்த கியூப் இங்க போட்டீங்கன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 1 இன்ட்டு 1 இன்ட்டு 1 1 இன்ட்டு 2 இன்ட்டு 3. ஸோ இப்போ என்னோட ஆன்சர் -6. ஸோ அப்போ ஆன்சர் செகண்ட் சப்டிவிஷன்ல ஃபர்ஸ்ட் இது 2, செகண்ட் இது -6. அடுத்தது தேர்ட், -1 3 plus 1 3 into 3 plus 1. So -1 to the power 4 3 into 4. So minus into minus into minus into minus plus plus 1 into 3 into 4. So அப்போ 12. ரைட் ஆகனா? அடுத்தது இங்க வாங்க. -1 4 plus 1 4 into 4 plus 1. ஸோ அப்போ
minus 1 to the power 5 4 into 5. ஸோ அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் பண்ணிங்கன்னா minus 1 into 4 into 5. ஸோ minus 20. சார் எப்படி சார் இந்த மைனஸ் எப்படி சார் கால்குலேட் பண்ணுறது? பவரில் ஈவன் நம்பர் வந்துச்சு அப்படின்னா அந்த ஈவன் நம்பர் மைனஸை ப்ளஸ் ஆக்கி விட்ரும். பவரில் ஆட் இருந்ததுன்னா மைனஸ் அப்படியே தான் இருக்கும். சரியா? இது சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பாருங்களேன், பவரில் ஈவன் நம்பர் இருக்குது, அது ப்ளஸ் ஆக்கி விட்டுருச்சு பாருங்க. ஆட் நம்பர் இருக்குது, அது மைனஸ் அப்படியே தான் இருக்குது. சரியா? சும்மா அது ஒரு ஹிண்ட். ஸோ மைனஸ் 20. ஸோ கிளியரா இருக்கா சாமி? கிளியரா இருக்கா? ஸோ இதுதான் செகண்ட் சப்டிவிஷனுடைய ஆன்சர். இப்போ தேர்ட் சப்டிவிஷன் பார்த்துடலாம். இங்கே ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபர்ஸ்ட் 4 டேர்ம் கண்டுபிடிக்கணும். அப்போ A1 A2 A3 A4. ஜெனரல் ஈக்குவேஷன் என்ன? an is equal to 2n to the power 2 minus 6. இதுதான் என்னோட தேர்டு சப்டிவிஷன். போடுவோமா? ஸோ n இருக்க வேண்டிய இடத்துல 1 இருக்கு. ஸோ இங்கேயும் n இருக்க வேண்டிய இடத்துல 1 போட்டிங்கன்னா ஸோ 2 minus 6 minus 4. கிளியரா இருக்கா? அடுத்து ஸோ இங்க 2 போட்டிங்கன்னா ஸோ 2 into 4 minus 6. So 8 minus 6 2 answer. அடுத்து 2 into 3 square minus 6 is equal to 2 into 9 minus 6. So 18 minus 6 12. Again 2 4 square minus 6. So 2 into 16 minus 6. So 32 minus 6. 26. So அவ்வளோதான் கண்ணா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். தேங்க்யூ. ஸோ ஹாய் ஆல். தேர்ட் சம். தேர்டில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். ஃபைண்ட் தி nth டேர்ம் ஆஃப் த ஃபாலோயிங் சீக்வன்ஸ். ஓகேவா? இப்போ nth டேர்ம் ஆஃப் த ஃபாலோயிங் சீக்வன்ஸ்னு கேட்டுட்டு இப்படி கொடுத்தாங்கன்னா கண்ணா ஃபர்ஸ்ட் ஒரு சில பாயிண்ட்டை நீங்கள் இந்த சம்முக்கு ஞாபகம் வச்சுக்கணும்ப்பா. சரியா? ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும்? சொல்யூஷன் n is equal to 1 2 3 4 இப்படி போயிட்டே இருக்கும். இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. n இருக்கிற இடத்துல 1 2 3 4ன்னு போட போறோம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, ரைட். செகண்ட் பாயிண்ட் கொஸ்டின் எழுதுங்க. கொஸ்டின் என்ன? 2, 5, 10, 17 இப்படி போயிட்டே இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ இதுக்குள்ளார இருக்கிற லாஜிக்கை ஃபர்ஸ்ட் நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ நீங்க இனிஷியல் ஸ்டேஜ்ல 10th படிச்சுட்டு இருக்கனால பார்த்தோன்னே சொல்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். பட் போக போக உங்களால டெஃபினட்டா இதை சொல்ல முடியும். ஓகேவா? சரி, இப்போ நல்லா கவனிங்க. இது ஒவ்வொன்றுமே ஒரு ஸ்கொயர் நம்பரா இருக்கா? இப்போ இது இங்க பாருங்க. 1 ஸ்கொயர். 1 ஸ்கொயரோட ஆன்சர் 1 ஸ்கொயர் இருங்க சொல்றேன். 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர். சார் 1 ஸ்கொயருக்கு ஆன்சர் 1, 2 ஸ்கொயருக்கு ஆன்சர் 4, 3 ஸ்கொயருக்கு ஆன்சர் 9, 4 ஸ்கொயருக்கு ஆன்சர் 16. வரவே இல்லையே சார். இப்ப பாருங்க, இது ஒவ்வொன்று கூடயும் 1 ஆட் பண்ணுங்க. ஒவ்வொன்று கூடயும் 1 ஆட் பண்ணுங்க. என்ன கிடைச்சிருக்கு? 1 + 1 2, 4 + 1 5, 9 + 1 10, 16 + 1 17 கிடைச்சிருக்கா சாமி? அப்போ நல்லா கவனிங்க, இது ஒரு ஸ்கொயர் நம்பர். ஸ்கொயர் நம்பர் கூட 1 ஆட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு ஸ்கொயர் நம்பர் கூடயும் 1 ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் என்னன்னா என்ன சொன்னேன்? 1 2 3 4 கோஸ் ஆன் அண்ட் ஆனா 1 2 3 4 கோஸ் ஆன் அண்ட் ஆன். இது அப்படியே போய்கிட்டே இருக்குமா? அப்ப 1 2 3 4 இருக்கிற இடத்துல என்னன்னு போட்டுட்டு இந்த என்ன பண்ணியிருக்காங்க? ஸ்கொயர் பண்ணியிருக்காங்களா? +1.
இது புரிஞ்சதா புரியலையா? ஈஸியா இருக்கா? ஈஸியா இருக்கா கஷ்டமா இருக்கா? இப்ப இந்த தேர்ட் சம் பார். தேர்ட் சம் போடுவோம் பார்க்கலாம். இதுல கொஞ்சம் டவுட் இருந்தாலும் இது உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் நான் என்ன எடுத்துக்க சொன்னேன்? n is equal to 1, 2, 3, 4 இது போய்கிட்டே இருக்கும். இப்ப அடுத்து கொஸ்டின் எழுத போறீங்க. தேர்ட் கொஸ்டின் 3, 8, 13, 18. இப்ப இதுக்குள்ளார இருக்கிற லாஜிக்கை கண்டுபிடிக்க போறோம். இது ஏதாவது ஸ்கொயர் நம்பர் கிட்டக்க இருக்கா? ஸ்கொயர் நம்பர் கிட்டக்க இருக்கா? ஸோ இதுக்குள்ளார ஒளிஞ்சிட்டு இருக்கிற லாஜிக்கை நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணுங்க. எடுத்தோடனே கண்டுபிடிக்கணுங்கிற இடத்துக்கு போகாதீங்க. நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. இது எப்படி இருக்கு பாருங்க. 5, 10, 15, 20. 5, 10, 15, 20. அதாவது இது என்னன்னா 5 into 1, 5, 5 into 2, 10, 5 into 3, 15, 5 into 4, 20. சார் சம்பந்தமே இல்லாம போட்டுட்டு இருக்கீங்க. அங்க 3 இருக்கு, 8 இருக்கு, 13 இருக்கு, 18 இருக்கு. நீங்க பாட்டுக்கு 5, 10, 15, 20 எடுக்கிறீங்க. இந்த 5ல இருந்து -2, இந்த 10ல இருந்து -2, இந்த 15ல இருந்து -2, இந்த 20ல இருந்து -2 ராஜா? -2 -2 கிளியரா இருக்கா? கிளியரா இருக்கா? இப்ப இது எப்படி எழுதிக்கலாம் பாரு. நல்லா கவனிங்க, நல்லா கவனி. ஜெனரல் டேர்ம் இந்த 5 எல்லா இடத்துலயும் காமனா இருக்கு. அதை அப்படியே போட்டுக்கிட்டேன். 1, 2, 3, 4. இந்த டேர்ம் மல்டிப்ளிகேஷன்ல இருக்கா? 5 கூட 1 மல்டிப்ளிகேஷன், 5 கூட 2 மல்டிப்ளிகேஷன், 5 கூட 3 மல்டிப்ளிகேஷன், 5 கூட 4 மல்டிப்ளிகேஷன். அப்போ 1, 2, 3, 4ன்னு கான்செக்யூட்டிவ் வந்துச்சுன்னா என்ன போட்டுப்பேன் அந்த இடத்துல? n போட்டுப்பேன். இங்க -2 காமன். அவ்வளவுதான் சாமி, அவ்வளவுதான் சாமி. இப்ப இந்த n இருக்கிற இடத்துல 1, 2, 3 சப்ஸ்டிடியூட் பண்ணீங்கன்னா கான்செகட்டிவா உங்களுக்கு 2, 5, 10, 17 இந்த சம்மு கிடைக்கும். இந்த இடத்துல n இருக்க வேண்டிய இடத்துல 1, 2, 3, 4 சப்ஸ்டிடியூட் பண்ணீங்க அப்படின்னா 3, 8, 13, 18 கிடைக்கும். கிளியரா இருக்கா சாமி? ரைட். செகண்ட் சம் பார்ப்போம். ஸோ ஹாய் ஆல், இன்னைக்கு தேர்டில் செகண்ட் அப்படியே பார்த்து விட்ருவோம். சரியா? சரி சாமி, நல்லா பாருங்க. ஸோ செகண்ட் அதே தான். ஸோ ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் தேர்ட் சப்டிவிஷன் நடத்திருந்தேன். இப்போ செகண்ட் உங்களுக்கு புரியறதுக்கோசரம் டப்புன்னு தேர்டு சம் போனேன். சரி ஓகே. செகண்ட் இதே தான் சாமி. என்னங்கிறத நம்ம என்ன எடுத்துக்கணும்? 1, 2, 3, 4 கோஸ் ஆன் அண்ட் ஆன் அண்ட் ஆன். ஓகேவா? இப்போ நம்ம கொஸ்டின் எழுதிக்கலாம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? நல்லா கவனிப்பா. எந்த ஒரு நம்பருக்கு கீழேயும் என்னதான் இருக்கும்? ஃப்ராக்ஷன்ல 1 இருக்கும். ஸோ 0/1, 1/2, 2/3. இது ஈஸி, இது ஈஸி. பார்த்துனே சொல்லிடலாம். சாமி இங்க பேரு 1, 2, 3, 1, 2, 3 அப்படின்னா என்ன இருக்குது? என்ன போட்டுப்பேன் கீழே? n போட்டுக்குவேன். as simple as that. ஸோ டினாமினேட்டர்ல n, மேல இருக்கிறதுக்கு பேரு நியூமரேட்டர், கீழே இருக்கிறதுக்கு பேரு டினாமினேட்டர். இப்போ நல்லா கவனி, நல்லா கவனிப்பா. இங்க 1, 2, 3ல இருந்து இருந்ததுன்னா நான் n போட்டுப்பேன். ஆனா இங்க 0, 1, 2, 3ன்னு இருக்கு. ஐ மீன் 0, 1, 2ன்னு இருக்கு. இதை எப்படி அணுகணும்? இதை எப்படி போடணும்? இப்போ 1 என்ன பண்ணுனா எனக்கு 0 ஆகும். 2 என்ன பண்ணுனா எனக்கு 1 ஆகும். 3 என்ன பண்ணுனா எனக்கு 2 ஆகும். ஐயா 3 -1 பண்ணா 2 ஆகும். 2 -1 பண்ணா 1 ஆகும். 1 -1 பண்ணா 0 ஆகுமா? அப்ப இந்த 1, 2, 3ங்கிறதெல்லாம் என்ன? அப்ப n -1 பண்ணா மேல இருக்கிற நியூமரேட்டர் கிடைச்சிருமா? அவ்வளவுதான் நான் சம்மு முடிஞ்சது. கிளியரா இருக்கா? கிளியரா இருக்கா? இப்போ 1, 2, 3 சப்ஸ்டிடியூட் பண்ணி இந்த ஈக்குவேஷன்ல, ஐ மீன் இந்த செட் சொல்யூஷன்ல 1, 2, 3 சப்ஸ்டிடியூட் பண்ணீங்கன்னா யூ வில் பி கெட்டிங் யோர் சப்டிவிஷன் 2 ஆன்சர். சரியா? 0/1, 1/2, 2/3ன்னு கிடைக்கும்.
இது கிளியரா இருக்கா? இது கிளியரா இருக்கா? ஏன்னா நிறைய பேர் வந்து இங்க 0 1 2 3 ஒன்னே எடுத்து அப்புறம் டப்புன்னு என்னு போட்டுறக்கூடாது. 1 2 3 தான் உங்க என். 0 1 2 3ங்கிறது n மைனஸ் 1. ஸோ நீட் டு பி வெரி கேர்ஃபுல் அபவுட் இட். ஓகேவா? ஃபோர்த் சம் பார்ப்போம். தேங்க்யூ. ஸோ ஹாய் ஆல். இன்னைக்கு ஃபோர்த்தில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். சரி, என்ன கேட்டிருக்காங்க? சொல்யூஷன். ஓ, ஏ என்னன்னு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஐ மீன் ஏஎனோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. 5n டிவைடட் பை n plus 2. ஓகே, என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க? A6ம் A13ம் கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஓகே, ஈஸி. A6 ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிடலாம். n இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்கு? 6. ஸோ ஈக்குவல் டு இந்த பக்கம் n இருக்க வேண்டிய இடத்துல 6னா இந்த பக்கமும் n இருக்க வேண்டிய இடத்துல 6 தான். 6 plus 2. ஸோ 30. 6 plus 2 என்ன ராஜா? 8. 2 டேபிள் அடிச்சு கொடுத்துக்குங்க. 4 டைம் 15 டைம்ஸ். ஸோ அப்போ A6ஓட வேல்யூ 15/4. ஓகே, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இது ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். அடுத்தது A13 கேட்குறாங்க. ஸோ A13 கண்டுபிடிச்சிடலாமா? A13 இதெல்லாம் ஈஸி சாமி. ஸோ n இருக்க வேண்டிய இடத்துல 13 இருக்கு. ஸோ ஈக்குவல் டு இந்த பக்கம் n இருக்க வேண்டிய இடத்துல 13னா ஈக்குவல் டு இந்த பக்கமும் n இருக்க வேண்டிய இடத்துல 13. அப்போ 5 போட்டு n இருக்க வேண்டிய இடத்துல 13 போட்டு இங்கே 13 + 2. அப்போ 15 மிச்சம் 1 65, இங்கே 15. ரைட்டா சாமி? அப்போ இது ரெண்டு 5 டேபிளில் 3 டைம்ஸ் 13 டைம்ஸ். ஸோ அப்போ A13ஓட ஆன்சர் 13/5, 13/3. கரெக்டா போட்டது? ஸோ A6 கண்டுபிடிச்சாச்சு, A13 கண்டுபிடிச்சாச்சு. ஸோ செகண்ட் சப்டிவிஷன் போடுவோம். ஸோ எஸ், ஃபோர்த்தில் செகண்ட் சப்டிவிஷன் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எடுத்து எழுதிருங்க. ஃபோர்த்தில் செகண்ட் சப்டிவிஷன் என்னது? ஏஎன் மைனஸ் n ஸ்கொயர் மைனஸ் 4. ஸோ A4 A11 கேட்குறாங்க. ஈஸி. ஸோ A4 n இருக்க வேண்டிய இடத்துல 4 இருக்கு. அப்போ இங்கேயும் n இருக்க வேண்டிய இடத்துல 4 போட்டுக்க வேண்டியதுதான். தட்ஸ் ஆல். ஸோ மைனஸ் 4 4s are 16 minus 4. ஸோ 16ல் 4 போச்சுன்னா 12. ஸோ அப்போ என்னோட ஆன்சர் -12. ஸோ A4ன்றது -12. ரைட்டா? ஸோ இப்போ அடுத்தது A11. A11. ஸோ n இருக்க இடத்துல 11 இருக்கு. -11 ஸ்கொயர் -4. ஸோ 11 ஸ்கொயர் என்ன? ஸோ 10th வந்துட்டோம். ஸ்கொயர் டேபிள்லாம் இந்நேரத்துக்கு சொல்லியிருக்கணுங்கண்ணா. இது தெரிலனா தயவு செஞ்சு 20 வரைக்கும் இருக்க ஸ்கொயர் டேபிளை வீடியோவை பாஸ் பண்ணிட்டு போய் படிச்சுட்டு வந்து இந்த வீடியோ பாருங்க. ஸ்கொயர் டேபிள் டெஃபினட்டாக படிச்சிருக்கணும். 11 × 11 121 -4. ஸோ அப்போ 121ல் 4 போச்சுன்னா 17. ஓகே, சாரி, 117. ஸோ அப்போ A11 வேல்யூ -117. ஸோ இதுதான் ஆன்சர். ஈஸியா இருக்கா? இந்த ஸ்கொயர் டேபிள் மட்டும் கொஞ்சம் படிச்சு வச்சுக்கோங்க சாமி. தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம். தேங்க்யூ. ஸோ ஹாய் ஆல். இன்னைக்கு ஃபிஃப்த் சம் பார்ப்போம். ஏன்னா அது பார்க்கறதுக்கு ஏதோ பூதாகரமா இருக்கும், பட் ரொம்ப ரொம்ப சிம்பிள். நம்ம f(x) டீல் பண்ணோம் தெரியுமா? f(x) ஃபங்க்ஷன் அல்ஜிப்ராலே டீல் பண்ணியிருப்போம், ஃபர்ஸ்ட் சாப்டர்லேயும் டீல் பண்ணியிருப்போம். அதே மாதிரி தான் கண்ணா ஏஎன்னுக்கு 2 பாசிபிள் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. இதை ரெண்டுத்தையும் எடுத்து எழுதுங்க. சொல்யூஷன்ல ஏஎன் இஸ் ஈக்குவல் டு மேலே கொடுத்துருக்காங்கல்ல, இதை தனியாக எடுத்து எழுதுங்க. n² -1 by n + 3. f(x) இதுக்கு ஏஎனுக்கு பதிலாக f(x)ன்னு கொடுத்துருப்பாங்க. அந்த சம்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ இதை எழுதிக்கோங்க. ஏஎன் இஸ் ஈக்குவல் டு அடுத்தது இந்த டேர்ம் n² டிவைடட் பை 2n + 1. இப்போ இங்கே பாருங்க, n இஸ் ஈவன் நம்பர், n இஸ் ஆட் நம்பர். ஐயா, n-ல
ஈவன் நம்பர் வந்துச்சு அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனை சூஸ் பண்ணணும். நல்லா கவனிங்க. n இருக்க வேண்டிய இடத்துல ஈவன் நம்பர் வந்தா இந்த ஃபங்க்ஷன். ஆட் நம்பர் வந்துச்சுன்னா இந்த ஃபங்க்ஷன். இவ்வளவுதான் அவங்க கொடுத்துருக்கிறது. ரைட்டா? இது இந்த எண்ணுன்னா நேச்சுரல் நம்பர்னு சொல்லுவாங்க. இதை நீங்க கத்தி கவலைப்பட தேவையில்லை இந்த சம பொறுத்த வரைக்கும். ஓகே, எல்லாமே நேச்சுரல் நம்பர் தான் வரப்போகுது. அதனால எனக்கு அது பிரச்சனை இல்லை. ரைட். இப்போ என்ன ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க? A8 கண்டுபிடிக்க சொல்றாங்க. சரி, எனக்கு சொல்லுங்க, இந்த n இருக்க வேண்டிய இடத்துல இப்போ இந்த n இருக்க வேண்டிய இடத்துல இப்போ 8 இருக்கு. 8ங்கிறது ஆட் நம்பரா ஈவன் நம்பரா? ஈவன் நம்பர். ஸோ அப்போ நான் எங்க போய்க்குவேன்? இவங்கிட்ட போய்க்குவோனா இந்த அப்படியே எடுத்து இங்க எழுதுங்க. அப்படியே எடுத்து இங்க எழுதுங்க. A8 இஸ் ஈக்குவல் டு n இருக்க வேண்டிய இடத்துல 8 இருக்கு. அப்போ இங்கேயும் n இருக்க வேண்டிய இடத்துல என்ன போட்டுப்பேன்? 8 போட்டுப்பேன். 8 8s are 64. தயவு செஞ்சு ஸ்கொயர் டேபிள் படிக்க வேண்டும். ஸோ 63/11. அவ்வளோதான் என்னோட ஆன்சர். இப்போ அடுத்தது A15. 15ன்றது ஆட் நம்பரா ஈவன் நம்பரா? ஆட் நம்பர். அப்போ எந்த ஃபங்க்ஷன் எடுத்துப்பேன்? an எடுத்துப்பேன். இங்கே போட்டுருங்க. இப்போ A15 n இருக்க வேண்டிய இடத்துல 15 இருக்கு. ஸோ அப்போ 15 ஸ்கொயர் by 2n plus 1. 15 into 15 என்ன? 225 by 2 into இங்கே 15 போகலையா? இங்கே 15. ஸோ 2 into 15 30. 30 plus 1. ஸோ 225 by 31. இவ்வளோதான் கண்ண ஆன்சர். ஸோ A8ஓட ஆன்சர் 63/11. A15ஓட ஆன்சர் 225/13. இந்த கான்செப்டை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே இந்த மாதிரி சம்ஸை ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம். இந்த மாதிரி சம்ஸை நிறைய பேர் அவாய்ட் பண்ணுவீங்க, எனக்கு தெரியும். பட் இது ரொம்ப ஈஸி. சரியா? ஜாலியாக போடுங்க. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். தேங்க்யூ. ஸோ ஹாய் ஆல். இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.4ல 6th சம், லாஸ்ட் சம் பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க? சொல்யூஷன் A1 கொடுத்துருக்காங்க, வேல்யூ 1. A2 கொடுத்துருக்காங்க, வேல்யூ 1. அப்புறம் ஜென்ரல் டேர்ம் கொடுத்துருக்காங்க. என்ன ஜென்ரல் டேர்ம்? இந்த கமா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்த இடத்துல. இது வரைக்கும் தான் ஜென்ரல் டேர்ம். ஸோ இந்த ஜென்ரல் டேர்மை பிளாக்ல எழுதிக்கிறேன். an இஸ் ஈக்குவல் டு 2an-1 பிளஸ் an-2. இதுல ஒரு கண்டிஷன் வேற கொடுத்துருக்காங்க. கலர் மாத்திக்கலாம். ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. என்ன கண்டிஷன்? இங்க நான் சப்ஸ்டிடியூட் பண்ற வேல்யூ வந்து n-ஐ விட 3-ஐ விட 3-ஐ விட கிரேட்டரா இருக்கணும். அப்படி என்னென்ன நம்பர்ஸ் இருக்கு? 3-ஐ விட கிரேட்டர் 3, 4, 5, 6, 7. இந்த நம்பர்ஸ் எல்லாம் இங்க வரலாம். இதுதான் அவங்க கொடுத்துருக்கிற கண்டிஷன். ஸோ n பிலாங்ஸ் டு n, கேபிட்டல் N. இந்த மாதிரி n கொடுத்துருந்தாங்கனாலே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இட் இஸ் நேச்சுரல் நம்பர்ஸ். நான் இங்க போடுறதும் நேச்சுரல் நம்பர் தான், 0 இல்லை. ஸோ 0 தவிர்த்து மற்ற எல்லா நம்பர்ஸும் நேச்சுரல் நம்பர்ஸ் தான். சரி, நம்மள அடுத்து என்ன கேட்குறாங்க? ஃபைண்ட் த ஃபர்ஸ்ட் 6 டேர்ம்ஸ். ஃபர்ஸ்ட் 6 டேர்ம்ஸ் A1, A2 அவங்களே கொடுத்துட்டாங்க. இப்போ நான் கண்டுபிடிக்க வேண்டியது A3, A4, A5, A6. கண்ணா இங்க நீங்க ஸ்ட்ரக் ஆவீங்க. ஒரு நிமிஷம் பொறுமையா பாருங்க. இது ஏற்கனவே தெரிஞ்சது தானேன்னு விட்டுற வேண்டாம். ஒரு நிமிஷம் இந்த சம ஃபுல்லா பாருங்க. ஃபுல்லா பாருங்க. ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த 3-ஐ சப்ஸ்டிடியூட் பண்றேன். எனக்கு இப்போ தேவை A3. ஸோ அப்போ A3. ஸோ n இருக்க வேண்டிய இடத்துல 3 இருக்கு. அப்போ ஈக்குவல் டு இந்த பக்கமும் n இருக்க வேண்டிய இடத்துல 3 போட்டுருவேன். நல்லா கவனிங்க, நீங்க ஸ்ட்ரக் ஆவீங்க. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இந்த இடத்துல 2a, 3ல 1 போச்சுன்னா 2 பிளஸ் ஏல இங்க 3ல 2 போச்சுன்னா மிச்சம் 1. இப்போ ஏக்கு மேல 2 இருந்திருந்தாலோ அல்லது மேல 1 இருந்திருந்தாலோ அது பவர்ல இருக்குன்னு நினைச்சுப்பேன். இப்ப கீழே இருக்கு. இப்ப என்ன பண்றது? கொஸ்டினை தெளிவா பாத்தீங்கன்னா இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். A2ஓட வேல்யூ அவங்களே கொடுத்துருக்காங்க, ஆன்சர் 1. A1ஓட வேல்யூ 1. ஸோ அப்போ 2 + 1
சரி 2 + 1 ஆன்சர் 3. அவ்வளோதான் சம். வேல்யூ கிடைச்சிச்சா? 3. இப்போ A4. இப்போ A4. A4 போடலாமா? தாராளமா போடலாம். 3க்கு மேல எல்லாமே போடலாம். இது ஏன் இந்த கண்டிஷன் கொடுத்துருக்காங்கிறது உங்களுக்கு நான் சொல்லிடுறேனே. நம்ம ஃபர்ஸ்ட் 6 டேர்ம்ஸ்ன்னு கேட்ட உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க? தூக்கிட்டு வந்து A1 A2வும் கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்க. ஆமாவா? இந்த எண்ல 1 போட முடியுமா? இப்போ A1 கண்டுபிடிக்க போறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த இடத்துல 1 போட முடியுமா? போட முடியாது. அவங்க இந்த கண்டிஷன் எதுக்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க? 3க்கு மேல இருக்கிற நம்பருக்கு மட்டும் தான் இந்த இடத்துல நீங்க n போட முடியும். 1ங்கிறது 3யை விட கம்மி. ஸோ இங்க A1 போடவே முடியாது. அதே போல A2வும் போடவே முடியாது. ஓகே, ஏன்னா அது 3யை விட கம்மி. 3யை விட மேல இருக்கிற நம்பர்ஸ் மட்டும் தான் போட முடியும். அதனால தான் அவங்க அந்த கண்டிஷன் கொடுத்து வச்சிருக்காங்க. சரியா? சரி, ஓகே. A4 போடலாம். இப்போ இந்த இந்த இதில் தான் ஜெனரல் ஈக்குவேஷன்ல தான் சப்ஸ்டியூட் பண்ண போறேன். n இருக்க வேண்டிய இடத்துல 4 இருக்கு. அப்போ 2A 4 - 1 + A 4 - 2. இப்போ இதை போடலாமா? 2A3 + A2. ஸோ அப்போ 2 A3 என்னது? 3 + A2 என்னது? 1. ஸோ இப்போ அடுத்து என்னது? 6 + 1 7. ஸோ அப்போ 4th டேர்ம் எனக்கு என்னது? 7ன்னு போட்டுருவேன். இப்போ A5 பார்ப்போமா? A5. ஸோ A5. ஸோ n இருக்க வேண்டிய இடத்துல 5 இருக்கு. ஸோ அப்போ இங்கேயும் 2 × A × n இருக்க வேண்டிய இடத்துல 5 இருக்கு ப்ளஸ் A n இருக்க வேண்டிய இடத்துல 5 இருக்கு. இப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? 2A4 + A3. A4 இப்போதான் கண்டுபிடிச்சி வச்சிருக்கேன். A3 வந்துட்டு 3. ஸோ 14 + 3 17. ஸோ A5 17. ரைட்டா? அடுத்தது A6. n இருக்க வேண்டிய இடத்துல 6 இருக்கு. ஸோ 2A 6 - 1 + A 6 - 2. ஸோ 2A5 + A4. ஸோ அப்போ 2A5 என்னது? 17 + A4 என்னது? 7. ஸோ அப்போ 34 + 7 41. ஸோ 6 டேர்ம்ஸு கண்டுபிடிச்சிட்டேன். 17 41. 17 41. எல்லாத்தையும் கூட எடுத்து எழுதிருங்க. ஃபர்ஸ்ட் 6 டேர்ம்ஸ் தானே கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு 1, 1, 3, 7, 17, 41. முடிஞ்சதா சாமி? ஸோ இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்ப்போம். தேங்க்யூ.